12ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால, அதாவது உங்களுடைய அதாவது ஆணா இருந்தா பெண்களிடமோ, பெண்ணா இருந்தா ஆண்களிடமோ பார்த்தோன்னா, பார்த்து பழக வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வருது. ஏன்னா வந்து, கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஒரு அஃபேர்ல போய் மாற்றக்கூடிய சூழ்நிலைய அது உருவாக்கி குடுத்துரும். அதனால வந்து கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். இல்லன்னா வந்து தேவையில்லாத பிரச்சனைகள கொண்டு போய் விட்டுடும். இதனால வந்து குடும்பமே பிரியறதுக்கூட ஒரு சூழ்நிலையும் கூட இந்த சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி குடுத்துருவாரு. அதனால அவங்கவங்க கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செதறும். ஏன்னா 12ன்றதுனால எப்ப பார்த்தாலும் தூக்கம் வந்து அதிகமா வரும். ஏன்னா 12ன்றாவே உங்களுக்கே தெரியும். அயன சயன போகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தூக்கம் அதிகமா வரும். படிப்புல நாட்டம் குறையும். காலைல எழுந்து படிக்கலான்னுவாங்க, படிக்க மாட்டாங்க. நைட்டு வந்து ரொம்ப நேரம் படிக்கலான்னு நினைப்பாங்க, படிக்க மாட்டாங்க. சீக்கிரம் தூங்கி காலையில லேட்டா எழுந்து இந்த மாரி ஒரு சூழ்நிலைய வந்து உருவாக்கி குடுக்கும். ஏன்னா சனி பகவான்னாவே ஸ்லோன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா 2 1/2 வருஷம் நவர்றதுக்குள்ளேயே அவ்ளோ